காலை 5:30. வழக்கம் போல ஓட்டுநர் ஊதுபத்தி கொளுத்தி ஸ்டேரிங்கை பிடித்தார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். நடத்துனர் டிக்கெட் கொடுத்து கொண்டே வந்தார். 8 பிரயாணிகள். 7 பிரயாணிகளுக்கு கொடுத்தார். 8வது பிரயாணி 83 வயதுடைய கிழவி. வண்டி எங்கு செல்கிறது? இங்கிருந்து தென்காசி நோக்கி. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு டிக்கெட் தாருங்களேன். வாங்கி பார்த்தால் 500 ரூபாய் பணம். 60 ரூபாய் மட்டுமே ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த கிழவியிடம் சில்லறை இல்லை. கொஞ்சம் கூட வெறுக்காத அந்த நடத்துனர் சக பிரயாணி 7 பேரிடம் 500 ரூபாயை கொடுத்து சில்லறை இருக்கிறதா என்று கேட்டான். 6வது பிரயாணி மட்டும் கெட்டிக்காரன். பொதுவாக சில்லறை இல்லை என்று சொன்னால் அரசாங்க பஸ்ஸில் சாவுகிராக்கி என்று சொல்லி இறக்கி விடுவீர்களே, காலை 6 மணிக்குள் ஏன் எங்கள் உயிரை எடுக்கின்றீர்கள்? அடுத்த வார்த்தை நடத்துனர் பேசதான் சிறுகதை முடிச்சுட்டான். நான் அரசாங்க பஸ்ஸில் நடத்துனராக வேலைக்கு சேர்ந்து 8 வருடம் ஆகிவிட்டது. 7 வருடமாக யாரிடமும் சில்லறை இல்லை என்றால் இறக்கி விடுவேன். ஆனால் இப்போது 6 மாதங்களாக அப்படி என்னால் செய்ய முடியவில்லை. 6 மாதத்திற்கு முன்பாக என் தாயார் மதுரையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு என் அண்ணன் வீட்டிற்கு ஊர் திருவிழாவிற்கு சென்றாள். திருவிழா முடிந்தது. வழக்கம் போல என் அண்ணன் எங்கள் அம்மாவை பேக் செய்து என் ஊருக்கு அனுப்பினான். பேருந்து நிலையத்தில் மனைவிக்கு தெரியாமல் 500 ரூபாய் பணத்தை கொடுத்தான். பேருந்தில் டிக்கெட் எடுக்கின்ற வரை நின்று கொண்ட என் அண்ணன் வீட்டுக்கு திரும்பினான். நடத்துனர் சில்லறை இல்லை என்பதால் என் தாயாரை எங்கோ வழியில் இறக்கி விட்டிருக்கிறார். இறக்கிவிடப்பட்ட என் தாயார் இன்று வரை வீடு வந்து சேரவில்லை. என் தாயாருக்காகவும் சில்லறைக்காகவும் நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன்.